நீ நான் அவங்க கூட ரூம்ல இருக்கிறது ஐடியா இல்ல. நான் ரூமை வெக்கேட் பண்ண போறேன்டா. டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாம் ஒன்னா இருக்கும்போது காசு ஷேர் ஆகும். இப்ப நீ தனியா போனேன்னு வச்சுக்கேன், அட்வான்ஸ் குறைஞ்சது 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கும். 4,000 ரூபாய் வாடகைக்கு போயிடும், ரொம்ப சிரமப்படுவடா. உனக்கு விஷயம் தெரியாதா? எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? என்னடா சொல்ற? ஆமாண்டா. 15 ரூபா வாங்கிட்டு இருந்தேனா, ஆமா இப்ப 25 ரூபா வாங்குறேன். 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறேன். 15 ரூபா வீட்டுக்கு அனுப்பிட்டு 2 ரூபா வாடகை கொடுத்துட்டு மீதி 6,000 ரூபாய் மிச்சம் இருக்கு. 6 ரூபாயில தனி வீடு பாத்துட்டு அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு இருப்பேன்டா. உண்மையிலே சம்பளம் கூடிடுச்சா மச்சான்? யா அப்கோர்ஸ் மச்சி. அப்ப என் காசை குறா மயிறு. எத்தனை நாள்ரா வாங்கியாச்சு காசை? இன்னும் காசு கொடுக்கல. கேட்டா 10,000 ரூபாய் இன்கிரிமெண்டா? இன்கிரிமெண்ட் இல்ல மச்சான், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. 6 மாசத்துக்கு முன்னாடி 5,000 வாங்கினான்டா 5,000 ரூபாய். இன்னும் அந்த காசு கொடுக்கல. 4 மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன், அந்த செலவு இந்த செலவுன்னா. இப்ப என்ன 6,000 ரூபாய் காசுல கையில நிக்குதான். அப்படியே ஆட்டுறாங்க. 6,000 காசை குறா மயிறு, காசை குறா. அதெல்லாம் முடியாது, காசு குறா. உனக்கு ஒண்ணும் தெரியாது மச்சான். குறா காசை எடு, குடு. ஏய் உண்மையில ரூம் மாற போறியாடா? ஏய் வெறியாயிருவேன், பேசாம போயிடா. தம்பி அப்படியே காசு கொடுக்கும்போது மட்டும் இனிக்கு, திரும்ப கேட்டவங்களுக்கு எல்லாம் வலிக்கும்டா. போட போட மச்சி 200 ரூபா தரேன். ஏய் போடா. ஓகே நமக்கு வச்சதா